mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. In the mighty name of Jesus I pray. Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டே வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுக்கு உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. நான் பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் பாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்டையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்ல கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரி. சொல்லுங்க எல்லாருமே, அவரை போற்றி. எஸ் மாஸ்டர். இன்னொரு விஷயம் எல்லாருமே, அவரை போற்றி துதித்து பாடி. இன்னொரு விஷயம் நல்லா, போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவன் நல்லவன், அவன் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவன் நல்லவன், அவன் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரி. சொல்லுங்களேன், அவரை போற்றி. Yes master, we glorify your name Lord. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பாரினில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். பாரினில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் மாஸ்டர். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா. சத்துரு சேனை நம்மளை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு தேவன் நம்முடைய முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முன் செல்வதனால தான், அவருடைய கிருபை நம்மளோட கூட இருப்பதனால தான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து தாங்கி வழி நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாரு நம்மளுக்கு விரோதமா எது வேணாலும் நினைக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது பிசாசுனால என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஒரு இந்த பாடலை பாட போகிறோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது என்னோட கூட இருக்கிறார், அவருடைய கிருபை என்னோட கூட இருக்கிறது. விசுவாசத்தோடு பக்தனாம் தாவீதின் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். தாவீது கூட இருக்கிறார்ல, நான் தப்பா சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து. சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவன் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளார். எல்லாம் எழுந்து நின்று சொல்லுமே. அவன் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. வரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். எல்லாம் சொல்லுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. இன்னொரு அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். வெள்ளம் போல நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா. அந்த நெகேமியாவுக்கு பரிசுத்த ஆவியை அளித்த தேவன் நம்மளுக்கும் அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுமே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. எஸ் மாஸ்டர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். இன்னொரு அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். இன்னொரு அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். இன்னொரு அவரை உண்மையாய் அவரை துதிக்கிற இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்யும். எல்லாருமே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் வருவோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே. இன்னொரு திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும்
கிருபை பெரிது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப அவன் நோக்கி பார்த்து, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க இன்னொரு சார், அவர் நல்லவர். Oh, thank you, Jesus. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி. நல்ல கரங்களை தட்டி அவரை போற்றி. சொல்லி ஆர்ப்பரிங்களே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். எல்லாம் துதிங்களே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுமா எல்லாரும், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இன்னொரு விஷயம் சொல்லுங்களேன், அவரை போற்றி இயேசுவே. துதிங்க துதிங்க, ஹalleluya. இன்னொரு விஷயம் சொல்லுமே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இன்னொரு விஷயம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா துதிங்க, ஹalleluya. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ பெரியவர், நீ நல்லவர். நல்ல நல்ல கரங்களை தட்டி ஹalleluya என்று சொல்லி ஆர்ப்பரித்து, ஆர்ப்பரிக்கும் தொனியிலே, ஆர்ப்பரிக்கும் துதியிலே பிசாசு ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக தக்க வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதும் இயேசுவின் நாமத்தினாலே நீ நிரம்பி வழியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya. இன்னொரு விஷயம் சொல்லுங்களேன், அவரை போற்றி துதித்து பாடி we worship you Jesus. அப்படியே நல்லா துதிங்க துதிங்க, தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya என்று ஆர்ப்பரிப்போம். அப்படியே தலைக்கு மேல நல்ல கரங்களை உயர்த்தி ராஜாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஹalleluya, உம்மை நாங்கள் ஆர்ப்பரிப்போம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வம் அவர் நல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கட்டுக்களை அவர் உடைக்க, நம்முடைய கட்டுக்களை உடைக்க, உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் எழும்பி வரும் பொழுது அவன் 7 வழியாய் திரும்பி ஓடுவதற்கு கர்த்தருடைய வல்லமையின் அனுக்கிரகம் நம்மளோடு கூட இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அவரை துதிங்க 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 துதிங்க. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லா துதிங்க, கரங்களை தட்டி. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, ஹalleluya இயேசுவே, ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. Thank you Jesus, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு செல்லக்கூடிய முதல் பிரயாணத்திலே அவர்களுக்கு முன்பாக நின்றது செங்கடல். ஆனாலும் அந்த செங்கடலிலே கர்த்தர் வழியை திறந்து கொடுத்தார். நீங்கள் கானான் என்ற ஆசீர்வாதத்திற்கு நேராக கடந்து செல்லும் பொழுது செங்கடல் இருக்கலாம், ஆனால் வழியை திறந்து கொடுப்பவர் நம்மளோட கூட இருக்கிறார். நிச்சயமாய் அவர் வழியை திறந்து கொடுப்பதற்கு அவர் நல்லவராய், அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு அநேக ஆசீர்வாத தடைகளை கர்த்தராகிய தேவன் உடை தெரிவதற்கு தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து ஹalleluya, உம்முடைய நாமத்திலே எனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஹalleluya. எல்லா நாமத்திலும் மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் பெரிதான நாமம். எல்லாம் அந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? வாய்களை திறந்து ஹalleluya. நன்றி பிதாவே, எல்லாம் நன்றி செலுத்தி ஹalleluya. நன்றி 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 நன்றி. மந்திர சூனியா செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியா செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. எப்பொழுது அது உடையும் தெரியுமா? நமக்குள்ளார இருக்கிற விசுவாசம். நம் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த கட்டுக்களை உடைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த கட்டை உடைக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். சொல்லுங்களேன். அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, அந்த தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே சகல கட்டுக்களை உடைக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ராஜாதி ராஜனை எல்லா கட்டுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் உடைப்பதற்கு ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர். ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா பிதாவே நீர் எல்லா கட்டுக்களையும் உடைக்க வல்லமை உள்ளவர். சொல்லுங்க நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு விரோதமா என்னென்ன கிரியைகள் இருக்கிறதோ அத்தனையும் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால உங்க வேலைக்கு விரோதமா ஒரு தடை இருக்கலாம். சொல்லுங்க அப்பாவை நோக்கி பார்த்து, அதற்கு விரோதமா இருக்கிற தடை இப்பொழுது எனக்கு நீங்க உடைச்சு தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. அவர் உடைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆசீர்வாத தடைகளை அவர் இன்றைக்கு உடைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாம் அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஆசீர்வாத தடைகளை நீர் ஆண்டவரே ராஜா உடைக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ராஜா அந்த தடைகளை உடைப்பீராக. எல்லா அப்பாவை நோக்கி பாருது. Thank you Jesus. Hallelujah. எல்லா அப்பாவை நோக்கி பாருது. நிச்சயமாய் ஆசீர்வாத தடைகளை உண்டாக்குகிற சத்துருவின் கிரியைகளை அவர் உடைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Thank you Lord. எல்லா அப்பாவை நோக்கி பாருது. அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பாருது. Thank you Jesus. Hallelujah.
இன்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் செய்வின கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்தத்தை கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் உறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் இயேசுவே வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்களேன். கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் Yes, Master. ஆமா, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவ ஆமாண்டவரே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவ. சொல்லுங்க, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. ஓ, சொல்லி சொல்லி ஜெபிங்க. இந்த வல்லமை எங்க மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. இரட்டத்தனையான வல்லமை, உந்தன் வல்லமைகள். Yes, Jesus. ஆமாப்பா, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே ஒரு பெரிய அற்புதம். ஓ, கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமே, கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை,
வல்லமையை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலை, அந்த வல்லமையிலே விடுதலை. ஒரு அக்குனி வல்லமை, ஒரு அக்குனி வல்லமை இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் அழிந்து நிர்மூலமாக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே இப்பொழுதே ஒரு அக்குனி, பரலோகத்திலிருந்து ஒரு அக்குனி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அந்த அக்குனி விடுதலையாக்கும் அக்குனி, விடுதலையாக்கும் அக்குனி. வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஓ, வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஆமாண்டவரே, உன்னன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. எல்லாம் கேளுங்க, கேளுங்க. வல்லமை, வல்லமை, வல்லமை இயேசுவே. எஸ் லார்ட், உன்னன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உன்னன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜன உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அப்படி கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜனை நோக்கி பார்த்து, தேவாதி தேவனே ராஜா, இந்த இடத்திலே நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது கிடையாது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்த சத்துருவை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே 7 வழியிலே நீங்க துரத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் எல்லாம் அழிந்து நொறுக்கப்பட கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக சொல்லுங்க. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு தலை முழுவதும் முடிகளிலே பிரச்சனை, நரம்புகளிலே பிரச்சனை, ஏதோ ஒரு விதமான அரிப்பு ஒன்று தொட்டு பல வருடமாக அந்த தலையிலே இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் காண்பித்து கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட பிரச்சனைகள், அப்படியாப்பட்ட கட்டுக்களை கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே உன்னை விட்டு விலக்குகிறார் என்பதை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது இப்பொழுது என்னென்ன கட்டுக்கள் இருந்தாலும் அந்த கட்டுக்கள் உடைக்கப்பட கர்த்தருடைய வல்லமை நம் மத்தியிலே இறங்கி கிரியை செய்ய, அந்த வல்லமை இப்பொழுது கிரியை செய்ய எல்லா வாய்களை திறந்து, கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகள் எல்லாம் அழிந்து நொறுக்கப்படட்டும் சொல்லி எல்லாம் ஜெபிங்க. உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்தந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து நிர்மூலமாக்குகிறேன் சொல்லி அத்தாரிட்டியோட விசுவாசத்தோட நீங்க எவைகளை விசுவாசத்தோட நீங்க கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா வாய்களை திறந்து விசுவாச அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற இந்த கிரியை இப்பொழுதே அழிந்து நிர்மூலமாகட்டும் சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. எல்லா வாய்களை திறந்து, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. Thank you Lord. அப்பா நோக்கி பாருது, இன்னும் தேவை கிருபை தாருமே. ராஜாதி ராஜனே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கிருபை மாத்திரம் கேளுங்களா ஆண்டவரே. இந்த வருட இறுதியில ஒரு நல்ல கிருபையை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. ராஜா
கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமாமா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்லி. கிருபையோடு இணைவது தான் சத்தியம். அது இணையும் பொழுது ஒரு விடுதலை நடக்கும். கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. பிதாவே, இந்த நல்ல மாலை வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபையை கொடுத்து ஆண்டவரே ராஜா சத்தியத்தின் வழியாய் எங்களை விடுதலையாக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. சத்தியத்திலே ஒரு மனிதன் நடக்கும் பொழுது, சத்தியம் என்றால் முழு வேதாகமும் சத்தியம்தான். அந்த சத்திய வார்த்தையிலே ஒன்று கூட பிசகாதபடிக்கு ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவன் விடுதலையாக்கப்படுவானாம். அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் வேற யாரும் அல்ல, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவை நாம் எவ்வளவு அறிந்து கொள்ளுகிறோமோ, எவ்வளவு பெற்றுக் கொள்ளுகிறோமோ, அவ்வளவு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிதாவே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே ராஜா. ஓ, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே ராஜா. நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. நீ நித்திய பிதாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, நீர் குமாரனாய் இருக்கிறீர். குமாரன் விடுதலையாக்கினால் நிச்சயமாய் நாம விடுதலையாக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக, நம்மளோடு பேசும்படியாக இன்றும் நம் மத்தியிலே சிஸ்டர் பர்சி அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசு ராஜா. அப்பா, வார்த்தையாகிய தேவன் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, கட்டுகளை அறுக்கிறோம் வல்லமையுள்ள வார்த்தை தகப்பனே. அந்த வார்த்தை எங்களுக்குள் கடந்து வரும்போது அப்பா, எங்களுக்குள் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட ராஜாதி ராஜா நீர் இந்த நாள்ல பலமா இறங்குவீராங்க. வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. அந்த வார்த்தை எங்களை சீர்படுத்த ராஜா. அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் வரும்போது அது கிரியை செய்யட்டும் ராஜா. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்பா உம்முடைய தாசரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய சத்தம் கடந்து வருவதாக ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறுகட்டும் ராஜா, நீர் ஒருவர் மாத்திரம் பெருகுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. உட்காருவோம். இந்த நல்ல மாலை வேளை கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு நேராய் செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிதாவே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நீர் பேசுகிற வார்த்தை தடையின்றி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மாம்சத்தை மறைத்து இன்றைக்கு இந்த விடுதலையின் வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒரு பெரிய தேவ பலன் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி இன்றைக்கு விடுதலை கொடுக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றும் நம்முடைய வேத தியானத்திற்கு என்று 27ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, என் சத்துருக்களும்
என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள். பொல்லாதவர்கள்னா யாரு? பொல்லாத குணம் உள்ளவர்கள், மாம்சத்தின் குணாதிசயத்தின் மூலமாய் அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுடைய ஆளுகையிலே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் யாரா இருப்பாங்க? பிசாசுடைய ஆளுகையில் இருப்பார்கள். பிசாசுடைய ஆளுகையில் இருக்கிறதுனால அவர்களுடைய சிந்தையும் அசுத்த ஆவி எப்படி நினைக்கிறதோ அதே போல் அவர்கள் நினைப்பவர்களாய் இருப்பார்கள். அதுதான் ஆளுகை செய்கிற பிசாசின் குணாதிசயம் உள்ள சிந்தை. அப்படின்னா என்ன? ஒருத்தவன் ரத்தம் கக்கி சாகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் சொல்றான் அப்படின்னா அவன் இருதயம் எப்படி இருக்கு? ரத்தம் கக்கி சாகணும்னு இயேசு கிறிஸ்து சொல்வாரா? சொல்ல மாட்டாரு. இப்ப அவன் சொல்றது யாருக்கு அப்படின்னா ரெண்டு கூட்டத்துக்கு அவன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தரை அறியாத ஒரு கூட்டத்தை, அதாவது பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு கூட்டத்துக்கோ இல்லை வல்லமை இல்லாத ஒரு கூட்டத்துக்கோ ஒரு நபருக்கோ அவன் சொல்லும் பொழுது அங்கே கர்த்தருடைய பாதுகாவல் இல்லாததுனால பிசாசின் கிரியை அவன் சொல்ற மாதிரி அங்க நடக்கும். ஏன்னா அவன் ஏவுறது ஒரு பிசாசா இருக்கும், பில்லிசூனிய ஆவியா இருக்கும். அது சொல்லுவது எல்லாமே அங்க சொல்றது நிமித்தமாய் அது செயல்படுவதற்கு முதலாவது இடம் இருக்கிறதா என்பதை பார்க்கும். முதலாவது இவங்கள்ட்ட செயல்பட இடம் இருக்கா அப்படின்றத பார்க்கும். பார்த்துட்டு தான் அது அட்டாக்கே பண்ணும். ஆமா, அப்ப அதை அட்டாக் பண்ணும் பொழுது அங்கே விழுந்துறாங்க. ரெண்டாவது கூட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அதாவது வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் ஆளுகையில இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பரிசுத்த ஆவியுடைய ஆளுகையில இருப்பவர்கள் அது மாத்திரம் இல்ல, நீதி செய்கிறவர்கள், நீதிமான்கள், இடராதவர்கள், கர்த்தரை தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர்களுக்கு தான் இந்த வசனம், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவர்களே இடறி விழுந்தார்கள் அப்படின்னா கர்த்தர் யாரையும் இடறி விழ செய்வதற்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் மந்திரவாதிக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்ட தேவன். நல்லா கேட்டுக்குங்க. அதனால உங்களுக்கு பில்லிசூனியம் செய்கிறவனுக்காகவும் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட தேவன். ஆனால் அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, அவருடைய பரிசுத்த ஆவியில வல்லமை இருக்கிறது. அதனால அந்த இரண்டாவது கூட்டமாகி அந்த நபர்கள் கர்த்தரை தன்னுடைய துணையாக வைத்துக் கொள்ளும் பொழுது, அவர்களோடு அவர் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வல்லமை யார் உங்களுக்கு விரோதமாய் செய்து அனுப்பினார்களோ அந்த வல்லமையின் நிமித்தமாய் அவர்கள் இடறி விழுவார்கள். அந்த வல்லமை அது என்ன வல்லமை? இன்றைக்கு அதுதான் செய்தி. அந்த வல்லமை எதிலே இருக்கிறது என்பதை குறித்து மிக சுருக்கமாய் நாம் செய்தியை பார்க்க போகிறோம். அந்த வல்லமை எதிலே இருக்கிறது? அந்த வல்லமை கர்த்தரில் இருக்கிறது. அந்த வல்லமை எப்படியா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வல்லமை வெளிச்சமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 1ஆம் சங்கீதத்திலே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. எப்படியா? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வெளிச்சமாய் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் முதலாவது அந்த மனுஷனை என்ன சொல்ல வைக்கும் தெரியுமா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்யா. ஹல்லேலூயா. நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வெளிச்சம் வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளிச்சம் கம்மியா இருக்கலாம், இல்ல வெளிச்சம் இல்லாம கூட இருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை தியானிக்கிறேன், கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் விசுவாசமே பவர்ஃபுல்லான விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தா என்ன நடக்குமா? கொஞ்சம் விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. கடுகு அளவுனா கடுகு இவ்வளவு பெருசு தான். அதிலே ஆண்டவர் சொல்றாரு.
அப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நாம் எப்படியாப்பட்டவர்களா, இன்னைக்கு நிறைய பேர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இல்லாததுனால தான் அதிகமாய் இருளை பற்றி கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய செயல்பாடு ஒரு மனுஷனுக்குள்ளார செயல்பட முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற மனிதனுக்கு, வரீங்களா முன்னாடி, கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமா, நான் பிரசங்கம் பண்ணும்போது நடுவில் ஏதாவது தப்பா சொன்னா முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ண சொல்லிடுறேன். பாக்கியவான் சொல்றது கரெக்ட் தான். வெளிச்சம். அவர் எதா இருக்கிறாரு? நம்ம எப்படி இருக்கணும்? இன்றைக்கு பிசாசை மேற்கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் தேவை. அல்லேலூயா. வெளிச்சம் ஒரு மனுஷன்ட்ட, நான் சொல்லுவேன், வார்த்தை தான் வெளிச்சம். அது மனுஷனுக்குள்ளார அது இருக்கணும். சில டைம் அது தங்க முடியாது. ஏன் தங்க முடியாதுன்னா, குணாதிசயம் தவறான குணாதிசயமா இருக்கும். பொறாமப்படுறது இது ரத்தத்திலே வந்துட்டு இருக்கும். அதனால பொறாமை எரிச்சலோட இருப்பாங்க. சோத்திரம் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது இல்லை, சர்ச்சில் யாராவது கார் வாங்கிட்டா, என்னது கார் வாங்கிட்டாங்க, இது என்ன குணாதிசயம்? அப்புறம் பேய் எப்படி போகும் உன்னை விட்டு? போகுமா போவாதா? பொறாமைக்கே சொந்தக்காரன் பிசாசு தான். ஆமா, பொறாமையோ வென்றால் சொல்லுங்க, அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பொறாமையும் பில்லி சூனியமும் ஒண்ணு. சபையிலே உட்காந்துட்டு நீ பொறாமப்பட்டீங்கன்னா நீ ஒரு மந்திரவாதி. போச்சு போ, நான் எந்திரிச்சு போறேன். சபையிலே இருந்து நாம் பொறாமப்பட்டா பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச குணாதிசயம் எது தெரியுமா? பொறாமை. அதனால்தான் அது உள்ளார தொத்திக்குது. ஈஸியா வரும். ஈஸியா ஒரு மனுஷனுக்குள்ளார உள்ளார நுழையிறதுக்கு வழியே பொறாமை. கொஞ்சம் நஞ்ச பொறாமைப்படுறாங்க, நிறைய பொறாமைப்படுறாங்க. என்ன பார்த்து கூட பொறாமைப்படுறாங்க. என்ன பார்த்து பொறாமைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆமா, யாரை பார்த்து படக்கூடாது. என்ன விஷயம்? பிசாசு உங்களை தாக்கும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பொறாமைப்பட்டீங்கன்னா பிசாசு உங்களை தாக்கும். ஆமா, இது ஒரு வாக்குத்தத்தம். ஆமா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர், வேதம் சொல்றது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளுக்குள்ளார வந்துட்டாரு அப்படின்னா அந்த வெளிச்சத்தை நாம் தக்க வைக்கிறவர்களாய் இருக்கணும். வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளார முதலாவது வந்துடுச்சு அப்படின்னா கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, உங்க வாய் என்ன தெரியுமா சொல்லும்? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எப்ப யார் சொல்ல முடியும்? வெளிச்சம் இருக்கிறவங்க சொல்ல முடியும். ஆமா, இருள் வந்து பொறாம மாத்திரம்தான் இருளா? இச்சை வந்து ஒரு இருள், துர்குணம் ஒரு இருள், பார்க்கிறவங்களெல்லாம் அசிங்கமா நினைக்கிற ஒரு எண்ணத்தை மாம்சத்துல வச்சிருந்தான்னா அது என்னது? இருள். ஆமா, மற்றவங்க மேல மற்றவங்களை அசிங்கமா திட்டிட்டு இருக்கிறோம்னா அது என்னது? இருள். அந்த இருள்லாம் இருக்கக்கூடாது. அந்த இருள் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம எதை ஆராய போறோம்னா, என்கிட்ட என்ன இருள் இருக்கு? கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த கர்த்தர் நமக்குள்ளார வந்தா நம்மளுடைய காரியம் எல்லாமே வெளிச்சமா மாறும். கோபம் வந்து என்னது? இருள். வைராக்கியம் வந்து என்னது? இருள். பொய் வந்து என்னது? வேற ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது வேற என்ன இருள் இருக்கு? துர்குணம் இருள். வேற கவலை ஒரு இருள். அப்புறம் அவிசுவாசம் ஒரு இருள். அப்புறம் பொண்டாட்டிய திட்டுறது ஒரு இருள். புருஷனை அடிக்கிறது ஒரு இருள். கீழ்ப்படியாம இருக்கிறது ஒரு இருள். மற்றவன் பொண்டாட்டிய பார்க்கிறது, மற்றவன் புருஷனை பார்க்கிறது. இப்படிதான் நான் பிரசங்கம் பண்ணோம். இது கடைசி கால பிரசங்கம்.
இதெல்லாம் இருள். மற்றவங்களை இச்சையா பார்க்கிறது இருள். இந்த இருளெல்லாம் இருந்துட்டு கர்த்தர் என்னுடைய கட்டுக்களை உடைக்கணும் அப்படின்னா இவங்க எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னா, அவன் பண்றான் பாருங்க, அவன் கால் உடையட்டும். பிசாசு போகாது, உங்க காலை உடைச்சிட்டு போயிட்டே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்கிற இருளை கர்த்தர் இந்த நாளிலே அவர் அகற்ற வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சம் நம்மளுக்குள்ளார வரணும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர் சொல்றீங்களா? ஏதோ ஒரு இருளின் கட்டுப்பாட்டுக்குள்ளார நீங்க இருக்கிறீங்க. பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கு? என் ஃபியூச்சரை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு இருளின் கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, இருள் இருக்கிற இடத்துல விசுவாசம் செயல்பட முடியாது. இருள் இருக்கிற இடத்துல என்னத்தான் இருக்கும்? அவிசுவாசம் அப்படி ஆட்கொண்டு இருக்கும். அதனால கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு இருளை அகற்றக்கூடிய கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளார வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். இரட்சிப்புன்னா என்ன? விடுதலையாக்குகிறவர். ஹல்லேலூயா. கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறவர்கள். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையானா பிசாசிலிருந்து விடுதலை ஆயிருப்பீங்கன்னு சொல்லி அர்த்தம். இல்லை, நான் பரிசுத்தமா வாழ்றேன் பாஸ்டர், ஆனா எனக்கு பேய் மாத்திரம் போக மாட்டேங்குது. தப்புங்க. ஏன்னா லாவே நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா பேய் போயிரும். புரியுதா? ஆமா, இவ்வளவுதான். இதுதான் வசனம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். அப்ப முதல்ல நம்ம சொல்லுவோம், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. எலும்பிச்சை பழத்தை வெளியில குங்குமம் வச்சு வெளியில வச்சிருந்தாலும் அதை எடுத்து கையாலே பிழியலாம். அதனால ஒண்ணுமே நடக்காது. எனக்கு ஒரு அருமையான நண்பர் இருந்தார். அவர் வெளியில விளையாண்டுட்டு இருந்தார். நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது அவர் ஒரு ரவுடி நண்பர்னு வச்சுக்கிங்களேன். ரவுடித்தனம் பண்ணுவான். சின்ன வயசு தான், பயங்கரமா அராஜகம் அப்படி பண்ணுவான். இப்படி ஒரு வீட்டுக்காரர் மாத்திரம் என்ன பண்ணிட்டாரு, திட்டிக்கிட்டே இருப்பார். ஏய், இங்க விளையாடாதீங்கடா, அங்க விளையாடாதீங்கடா, ஏய் இப்படி பண்ணாதீங்கடா, அப்படி பண்ணாதீங்க. இவன் ரொம்ப டென்ஷன் ஆவான். அப்போ ஒரு நாள் பிளான் பண்ணான், இந்த ஆளை எப்படியாவது என்னமாவது பண்ணி ஆகணும். அதனால இந்த ஆளை என்ன பண்றேன்னு மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு கடைக்கு போனான். ஒரு எலும்பிச்சை பழத்தை வாங்கினான். எலும்பிச்சை பழத்தை வாங்கி அதை ரெண்டாக வெட்டினான். ரெண்டாக வெட்டிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போனான். மிளகாத்தூள் அது மேலே தடவுனான். தடவி அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வீட்டு வாசப்படியில் முன்னாடி அப்படி வச்சு விட்டுட்டு இன்னொரு முட்டையும் வாங்கி அதுக்கு நடுவில் வச்சு விட்டுட்டு வந்துட்டான். இவ்வளவுதான். அடுத்த நாள் அந்த ஆளு காலையில கதவை திறந்த உடனே அந்த வீடே பதற்றமா இருக்கு. ஒரே பதற்றம். என்னாச்சு? அவங்க வீட்டில் அன்னைக்கு மதியானமே சாமியார் வந்துட்டாரு. சாமியார் அங்க வீட்டில் மணி அடிச்சு பயங்கரமா பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இவனுக்கு தெரியும், இவன் தான் முட்டை வாங்கி வச்சவன், இவன் தான் எலுமிச்சை பழத்தை வச்சவன். இவனுக்கு கொண்டாட்டம், ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் விளையாட விடாம இந்த ஆள் என்னன்னா பண்ணிட்டு இருந்தாரு பார். இன்னைக்கு இந்த ஆளை பத்தியா, சாமியாரை வர வச்சுட்டேன் பத்தியா, கண்டுபிடிக்கிட்டான். இப்ப நான் வெளியில விளையாண்டுட்டு தான் இருப்பேன், நான் தான் வச்சேன்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாருன்னா பாப்போண்டா அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட போயிட்டான். யாரும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. ஆமா, என்ன நடந்தது தெரியல. அந்த சாமியார் என்ன பண்ணிருப்பான், காசு அன்னைக்கு நிறைய வாங்கிட்டு போயிருப்பான். இந்த மாதிரியான சில கிரியைகள், சில காரியங்கள் பாருங்க, ஏமாற்றமான ஒரு காரியங்கள். சரி, கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளாய் வெளிச்சமாய் வருவது? எப்படி வருவார்? அதாவது தாவீது சொல்றார், கர்த்தர் இடத்துல ஒன்றை தான் அவர் கேட்டாராம். இந்த வெளிச்சமான கர்த்தர்கிட்ட நம்ம ஒன்றை கேட்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே
நாடுவேன். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இன்னைக்கு அதை தான் நம்ம கேட்க போறோம். கர்த்தரிடத்துல ஒன்றை மாத்திரம் கேட்க போகிறோம், அதையே நாட போகிறோம். அது என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த வெளிச்சமான தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் இருக்கிறார் அப்படின்னா வேதம் சொல்லுது, நாம தான் முதல்ல ஆலயம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அவரை வர வைப்பதற்காக தான் இந்த வேத வார்த்தையை நம்ம ஆராய்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனை ஆராயணும் அப்படின்னா பெரிய ஆராய்ச்சி நம்ம இஸ்ரவேலுக்கு போய் தோண்டிட்டு இருப்போமா? தேவனை ஆராய்றதுக்கு அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், என்ன வந்தார், ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லி இல்லை. நம்ம தோண்ட வேண்டிய இடம் என்னது? வேத வார்த்தை. அப்ப வேத வார்த்தையை ஆராய்கிறவராய் தாவீது மாறுகிறார். அவர் ஒன்றை கேட்கிறார், கர்த்தருடைய மகிமை பிரசன்னத்தை வல்லமையை அவர் நாடுகிறவராய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளார வரணும் அப்படின்னா கர்த்தரிடத்தில் ஒன்றை கேளுங்கள், அதை நாடுங்கள். எதை கேட்க வேண்டும்? வெளிச்சத்தை கேட்கணும். வெளிச்சத்தில் தான் என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. இந்த வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையை ஆராயும் பொழுது, ஆலயமாய் மாறி ஆராயும் பொழுது நம்மளுக்குள்ளார வரும். அல்லேலூயா. ஆமா, நம்ம எப்படி மாறணும்? நம்மளுடைய இருதயம் ஆலயமாய் மாறி தேவனை நாம் ஆராயும் பொழுது, தேவனாகிய வெளிச்சம் நம்மளுக்குள்ளார வரும் பொழுது நாம சொல்லுவோம், எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எவனுக்கும் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், என்ன செய்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோடு இருக்கிற வல்லமை அப்படியாப்பட்ட வல்லமையாய் இருக்கிறது. ஆமா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்னவா சம்பந்தம்? ஏது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒன்னு இருளா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வெளிச்சமா இருப்பாங்க. ஆமா, இருள் அட்டாக் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு இருள் கூட உங்களுக்கு லிங்க் இருந்துட்டே இருக்கு. ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த மேக்னெட் எதையெல்லாம் அட்ராக்ட் பண்ணும்? எல்லா அயனையும் அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த மேக்னெட்டை வந்து ஒரு ஒரு பூமிக்கு அடியில் அப்படியே பூமிக்கு மேலே அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் எங்கே அயன் இருக்கோ அதுக்கு சவுண்டு கொடுக்கும். ஆமாம், சவுண்ட் கொடுக்கும் பொழுது தோண்டி பார்த்தா எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுக்கும் சவுண்டு கொடுக்கும். தோண்டி பார்க்கும் பொழுது அது வந்துடும். அப்போ ஒரு அட்ராக்ஷன். எப்போ பிசாசு ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இருளுக்கு சொந்தமாய் இருப்பதனால ஒரு மனுஷனை இருள் எங்கேயாவது ஆட்கொள்ளும் பொழுது அந்த இருளை அட்ராக்ட் பண்ணி அது வழியாய் செயல்படக்கூடியது தான் பிசாசு. ஆகையினால தான் இன்னைக்கு நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணுறேன், பில்லிசூனியம் போக மாட்டேங்குது, பேய் போக மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழுவதற்கு முயற்சி செய்யவும், கிருபையை கேட்கவும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தை கேட்கவும் அவருடைய பாதத்தில் நம்ம உட்காரணும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாபவன் இன்னும் அந்த பரிசுத்தம் வேணும். ஒரு பக்கம் நான் சினிமாவையும் பார்த்துப்பேன், அங்கே வர லவ் சீனையும் பார்த்துப்பேன், முத்த காட்சியை பார்ப்பேன், கட்டிப்பிடிக்கிறத பார்ப்பேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நடக்கிறது தானே நான் சொல்கிறது, கடைசி கால செய்தி இப்படி தான் நான் சொல்லுவேன். அதனால எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் வீடு கட்டிடணும், நான் நித்திய ஜீவனுக்கு போயிடணும், என் தொழில் அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆகையினால்தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு வெளிச்சம் அவசியம் தேவைப்படுகிறது தேவ பிள்ளைகளே. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தை வெளிச்சம் ஆட்கொள்ள வேண்டும். வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், ஆலயமாய் ஒரு இருதயம் மாறும் பொழுது வரக்கூடிய வெளிச்சம். இந்த வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளார இருந்ததுன்னா முதல் வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில்
அவர்களே இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா. யாரும் இடறி விழ வைக்கிறதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கணும். இயேசுவே இப்பொழுதே நீர் போய் பொரடிலே அவனை அடித்து கீழே தள்ளுவீராக கர்த்தாவே, இப்பொழுதே அதை செய்வீராக, அவனுடைய வாயை கிழிப்பீராக, இப்பொழுதே கரங்களை முறிப்பீராக. இப்படி எல்லாம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு அவர்களே. That's all. இது யாருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு? நம்ம தாவீது ஐயாவுக்கு சொல்லி தந்துட்டாரு. அவர்களை இடறி விழுவார்கள். நம்ம இடறி விழணும்லாம் நம்ம ஜாலியா இருக்கலாம். டெய்லி நல்லா ஜெபம் பண்றீங்களா? டெய்லி பரிசுத்த வாழ்க்கை வாழ்றீங்களா? டெய்லி கர்த்தரோட நல்ல கான்டாக்ட்ல இருக்கிறீங்களா? மற்றவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமா நிக்கிறவெல்லாம் இடறி விழுந்துகிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா நிக்கிறவர்கள் இடறி விழுவார்கள். அதனால இடறி விழுணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அவர்கள் இடறி விழுவார்கள். அதுதான் வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல அவர்கள் இடறி என்ன பண்ணுவாங்களா? விழுவார்கள். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சொல்றாரு, வேதம் சொல்லுது 8வது வசனத்துல, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக மாறணும் நம்ம. அல்லேலூயா. அப்ப முகத்தை தேடணும். இப்போ தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. தானியேல் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார், பிரச்சனை வரலன்னு சொல்லல. நம்ம ஜெபிச்சு அதிகமா கர்த்தரோடு இசையும் பொழுது பிரச்சனை வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா, நமக்கு விரோதமா உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டா? ஆனாலும் அவர் ஜெயித்து விட்டார். அதனால வான மண்டலத்தில் இருக்கிற சேனையோடு நம்மளுக்கு ஒரு போராட்டம் உண்டு. பாதாளத்தின் கிரியையோடு ஒரு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு என்ன உண்டா? போராட்டம் உண்டு. ஏன்னா பரலோகத்துக்கு போற வாசல் எப்படியாப்பட்ட வாசலாம்? இடுக்கமான வாசல். சும்மா எல்லாரும் பரலோகம் வாங்க 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு இருக்க மாட்டார். அது இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாக நம்ம போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் சிலுவையை என்ன பண்ணணுமா? சுமக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, ஒரு அருமையான ஒரு வசனத்தை தாவீதையா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில நடத்த சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எதிராளியின் நிமித்தம் செவ்வையான பாதை. எங்க இருக்கு அந்த வசனம்? 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஒரு கிறிஸ்தவ செவ்வையான பாதையில நடக்கணும்னா அவனுக்கு ஒரு எதிராளி வேணும். வேணுமா வேணாமா? இல்லைன்னா நம்மளை அவுத்து விட்டா அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு. சபையா அப்படின்னா என்ன? வேதமா அப்படின்னா என்ன? ஜபமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நம்ம. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், சரி போனா போது ரட்சிப்பை கொடுத்து இதை பரலோகத்துக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போலாம். ஆனா பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போலான்னு நினைச்சா இது என்ன ஊரு சுத்திக்கிட்டு இருக்குது, இது சரியில்லை, இது உலக ரீதியா இருக்குது, சரியில்லை, இது கொஞ்சம் எதிரியை நம்ம உருவாக்கி விடுவோம்னு சொல்லி ஆண்டவர் உருவாக்கி விட்டுருவாரு. அப்படி வரும் பொழுது இந்த வசனம் சொல்லுது, என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். சூப்பரான வசனம். எதிராளி இருக்கும் பொழுது ஒருத்தவன் செவ்வையான பாதையில நடக்கலன்னா அவன் அட்டாக் ஆவான், அவனை பிசாசு தாக்கும். எதிராளி என்ன பண்ணுவான்? தாக்குவானா தாக்க மாட்டானா? இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை ஜெபிக்கணும். இது ஒரு ஜெபம். இது என்ன ஜெபம் தெரியுமா? விடுதலையின் ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க டெஷுவா டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் வேற டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். டெஷுவா டிவியில் டெய்லியும் நைட்டு விடுதலையின் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு உண்டாப்பா? ஒழுங்கா பார்த்து சரி, இன்னைக்கு உண்டாம். இன்னைக்கு விடுதலை ஜெபம் நடந்துட்டு இருக்குது.
அப்போ டெய்லி நைட்டு 9 o'clockலேருந்து 10 o'clock வரையும் டெய்லி விடுதலை ஜெபம். அது மாத்திரம் இல்லை, ஒரு நாளைக்கு 5 முறை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மகிமைப்படுத்த ஒரு இது நிகழ்ச்சி நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் சேர்ந்தீங்க, அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வெறும் 5 நிமிஷம் ஜெபம். இப்படி நிறைய ஜெபங்களும் வசனங்களும் வேத வார்த்தைகளும் செய்திகளும் விடுதலையான செய்திகளும் தான் அங்கே போயிட்டுருக்கு. அதனால ப்ளே ஸ்டோரில் போய் டெஷுவா டிவின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. 24 நீங்கள் யூடியூப்பில் கேட்காத செய்திலாம் அதில் வரும். எல்லா வெட்னஸ்டேவும் காலையில் 11 o'clock இருந்து ஊழியம் செய்பவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி, 9 விதமான வரங்களை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு ஒரு நிகழ்ச்சி. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஆகலாம். அதனால வெட்னஸ்டே மார்னிங் 11 to 12 அந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு நடக்கும். அதனால அதை பாருங்க. அதனால இதெல்லாமே கர்த்தர் விடுதலை கொடுப்பது விடுதலை கொடுப்பார். இங்க வேதம் சொல்லுது, என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை, மறுபடியும் சொல்லுங்க, என் எதிராளிகளின் நிமித்தம். இது ஒரு ஜெபம். இது அனுதினமும் காலையில நீங்க ஜெபிங்க. இது பரிசுத்த ஜெபம். ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குவதற்காக ஜெபம். இன்னொரு ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். சில டைம் நம்ம இடறோம். அந்த இடறுதல் வராதபடிக்கு ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த ஜெபத்தை நாம செய்யணும். எந்த ஜெபத்தை? கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிசாசுக்கு பயப்படாதீங்க. அவனை எதிர்த்து நிற்பதற்காக செவ்வையான பாதையில நான் நடக்கணும். நான் ஆசீர்வாதமா இருப்பதற்காக செவ்வையான பாதையில நான் நடக்கணும். நான் மேன்மைப்படுத்தப்படுவதற்காக செவ்வையான பாதையில நான் நடக்கணும். எதிராளியின் நிமித்தம். எப்படியா? எதிராளியின் நிமித்தம். அதனால பிசாசு நம்மளுக்கு விரோதமா போராடுது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நம்மளை நல்லா பரிசுத்தப்படுத்துவதற்காக தான். ஆமா, நம்மளை ஆண்டவர் நல்லா என்ன பண்ணுவார்? இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியை அவர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். தேவ பிள்ளைகளே, சரி, வேதம் சொல்லுகிறது, முதல்ல இந்த வெளிச்சம் வரும் பொழுது அவர்கள் என்ன ஆவார்களாம்? இடறுவார்கள். இரண்டாவது, இந்த வெளிச்சத்தை நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் தீங்கு நாளிலே மறைந்து போவார்களாம். 5வது வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளிலே கர்த்தர் நம்மளை மறைத்து கொள்ளுவார். இது ஒரு தீங்கு நாளா இருக்கலாம். எவனாவது உட்காந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க வெளிச்சத்தை மாத்திரம் கேளுங்க, அந்த வெளிச்சம் உங்களை மறைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் நம்மளை மறைத்து கொள்ளும். முதலாவது அவன் இடறி போமா. ரெண்டாவது என்னமா? தீங்கு நாளில் வெளிச்சம் நம்மளை என்ன பண்ணுமா? மறைத்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, இந்த வெளிச்சம் நம்மள்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, உங்க தலையை உயர்த்துவார். யாருக்கு முன்னாடி தெரியுமா உயர்த்துவாரு? எதிராளிக்கு முன்பதாக அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் வேத வார்த்தை சொல்லுகிறது, 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆதி நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து.
உங்க தலைய சத்துருவுக்கு விரோதமா அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இது ஆனந்த துதி ஒளி சத்தம் நம்ம வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்ப தெரியுமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தர் உயர்த்தி கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஆனந்த துதி ஒளி சத்தம் நம்மளுக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வர்றது நல்லது. உங்களுக்கு விரோதமா எந்த சத்துரு போராடினாலும் நல்லது. ஏன்னா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது சத்துருவின் நிமித்தம் அந்த வசனம் சொல்லுது, சத்துருவின் நிமித்தம் செவ்வையான பாதையில நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சத்துருக்கு தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் இடறுவார்கள், அடுத்தது தீங்கு நாளில் உங்களை மறைத்துக் கொள்வாராம், அடுத்தது உங்கள் தலையை என்ன பண்ணுவாராம்? உயர்த்துவார். இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நின்று நம்ம ஜெபிக்க போறோம். 1/4 மணி நேரம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். என்ன கேட்க போறோம் அப்படின்னா, கர்த்தாவே எனக்கு வெளிச்சத்தை தாங்க. பேய் அடிக்கிறேன், உதைக்கிறேன், கட்டுறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எப்ப அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிச்சம் நம்மளுக்குள்ளார இருக்கும் பொழுதுதான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்கணும், வெளிச்சம் வந்தா ஆசீர்வாதங்க. வெளிச்சம் வர கையை எப்படி இருக்கும்? நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை தருவார். இன்னும் வெளிச்சம் உங்களுக்கு வருது, ஆண்டவர் உங்களுக்கு வீடுகளை தருவார். ஹல்லேலூயா. அதுக்காக இப்ப நம்ம ஜெபிக்க போறது கிடையாது. இப்ப நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்? வெளிச்சத்துக்கு தான் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கணும். நான் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடாது. இனி நான் வெளிச்சத்துல இருக்கணும். என்னுடைய துன்மார்க்கம், துஷ்டதனம், அசுத்த கிரிய, கோபம், துர்குணம், அது என்னவா இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆலயத்துல நான் ஜெபிக்கும் பொழுது அதை நீங்க வேரோட நீங்க பிடுங்கி போட்டுறணும். இன்னையிலேருந்து என்னுடைய தீர்மானம், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் மாறி நான் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது எனக்கு நீங்க சொல்லப்பட்ட 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க கொடுக்கணும். என்ன 3 ஆசீர்வாதம்? உங்க சத்துரு இடறி விழுவார்கள். 2வது ஆசீர்வாதம், தீங்கு நாளிலே அவர் உங்களை மறைத்துக் கொள்வார். 3வது ஆசீர்வாதம் என்னது? உங்க தலையை அவர் உயர்த்துவார். இதுதான் 27ஆம் சங்கீதம். இன்னைக்கு நான் வேற ஏதாவது செய்தி தரலாம்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா உட்காந்து இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இதுதான் இன்றைக்கு நீ கொடுக்க வேண்டிய செய்தி. வெளிச்சத்தை நாடுபவர்களாய் சபை மாற வேண்டும். வெளிச்சத்தை நாட 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 இருள் விலகிட்டே இருக்கும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இருள் பெரிய பெரிய இருளா இருந்ததுன்னா, ஒருவேளை கொஞ்சம் வெளிச்சம் தான் இருந்ததுன்னா அது கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் தான் நம்ம விடுதலை ஆகும். ஆனால் பயங்கரமான வெளிச்சம் நமக்குள்ளார வரணும். அது தேவனோடு ஆலயமாய் இருந்து வார்த்தையோடு ஐக்கியப்பட்டு தேவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதுதான் பெரிய வெளிச்சம். அந்த பெரிய வெளிச்சம் வரும் பொழுது உங்க ப்ராப்ளம் எல்லாம், உங்க இருள் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிரும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்க போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இப்ப கண்களை மூடி நேரலையில பார்த்துட்டு இருக்கவங்க, சபையில இருக்கிறவங்க எல்லாரும் கேட்க போறோம், கர்த்தாவே என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்க மாற வேண்டும். இதை மாத்திரம் கேளுங்க, இதை மாத்திரம் கேளுங்க. இன்னைக்கு எதெல்லாம் உங்க வெளிச்சத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்குதோ, ஆண்டவரே இது வரைக்கும் நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவரே என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துவீராக. சொல்லுங்க, என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துவீராக. என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துவீராக. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் எதிரியின் நிமித்தம் நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். என் எதிரியின் நிமித்தம் கர்த்தரோடு நான் அதிகமாய் ஐக்கியப்படணும். என் எதிரியின் நிமித்தம், என் எதிரியின் நிமித்தம் நான் உத்தமமாய் வாழணும். என் எதிரியின் நிமித்தம் நான் உண்மையா வாழணும்.
சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ வெளிச்சம் உண்டாகும். அப்போ வெளிச்சம் உண்டாகும். எல்லாம் கேளுங்க கேளுங்க கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. கேட்பீங்களா? நேரலையில பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே. அப்பாவை நோக்கி பார்த்து, ராஜாதி ராஜனை நோக்கி பார்த்து, தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, கர்த்தாவே ஹல்லேலூயா, நீர் இறங்குவீராக ஆண்டவரே. ராஜா நீர் எங்கள் மத்தியில இறங்குவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இயேசுவே இன்றைக்கு இன்றைக்கு என் மீது இறங்குவீராக. இன்றைக்கு என் மீது இறங்குவீராக. ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து கேளுங்க. இயேசுவே என் மீது இறங்குவீராக. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் மற்றவங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த சின்ன வாழ்க்கை, இது மாயையான வாழ்க்கையில நான் கஷ்டப்படக்கூடாது. என் இருளின் நிமித்தம் பிசாசு என்னை தாக்கக்கூடாது ஆண்டவரே. வேதம் சொல்லுது, எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். கேளுங்க கேளுங்க. இதை தியானிச்சிட்டே இருங்க. இந்த வசனத்தை உங்க இருதயத்தில் தியானிங்க. இருதயத்தில் பேசிட்டோம் அந்த வசனம். எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதை. எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதை. எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதை. கேட்டுட்டே இருங்களேன். எல்லாரும் கேட்டுட்டே இருங்க. இந்த வார்த்தையினால உங்களுடைய இருதயத்தை நீங்க நிரப்ப ஆரம்பிங்க. எதிராளிகளின் நிமித்தம் நான் செவ்வையான பாதையில நான் நடக்கணும். நீங்க தலை குனிய மாட்டீங்க, உங்க எதிராளி தான் தலை குனிய போறான். ஏன்னா அவன் செஞ்சது அவனுக்காகவே அவன் செய்து கொள்கிறான். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. தேங்க்யூ லார்ட், thank you Jesus, hallelujah 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 hallelujah. ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே ராஜா சபையிலே ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாகவும் வெளிச்சமாய் நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் இறங்கட்டும் தகப்பனே. மோசேவின் முகம் வெளிச்சமாய் இருந்தது. மோசேக்குள்ளார நீர் இருந்தீர். மோசேவை நீர் பயன்படுத்தினீர் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களுக்குள்ளார ஒரு வெளிச்சம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளார ஒரு வெளிச்சத்தை கொடுத்து உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போக கர்த்தர் கிருபை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு கேட்போம். இயேசுவே எனக்குள்ளார ஒரு வெளிச்சம் வரணும் ஆண்டவரே. வெளிச்சத்தை நாடுகிற இருதயத்தை எனக்கு தாங்க. கிறிஸ்து இயேசு எனக்குள்ளாய் நீர் கடந்து வருவீராக. உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாய் கடந்து வரட்டும். நீர் என்னை ஆலயமாய் மாற்றுவீராக. சொல்லப்பட்ட மூன்று வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சொல்லி நீங்க எல்லாம் வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து நல்லா சொல்லி ஜெபிங்க. உங்களுக்காக வெளிச்சத்துக்காக மாத்திரமே ஜெபிப்போம். ஆமா, அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் நம்மளை மேற்கொள்ளாம இருக்கிறதுனால தான் பிசாசு மேற்கொள்ளுகிறான். இன்றைக்கு வெளிச்சம் நம்மளை மேற்கொள்ள வேண்டும். வெளிச்சம் நம்மளை மேற்கொள்ள வேண்டும். வெளிச்சம் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கேளுங்க. ராஜாதி ராஜாவை பார்த்து, இயேசுவே வெளிச்சம் எங்களை மேற்கொள்ளட்டும் தகப்பனே. வெளிச்சம் எங்களை மேற்கொள்ளட்டும் தகப்பனே. வெளிச்சம் எங்களை மேற்கொள்ளட்டும் ராஜா. வெளிச்சம் எங்களை மேற்கொள்ளட்டும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க. நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க. எவ்வளவாய் வாஞ்சிக்கிறீங்களோ, எவ்வளவு உங்க எதிராளி உங்களுக்கு விரோதமா போராடுறனோ, வேத வார்த்தை சொல்லுகிறபடி என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் சொல்லி கேளுங்க. அந்த செவ்வையான பாதையிலே நடக்கும் பொழுது வெளிச்சம் நம்மளுக்குள்ளார இறங்கும். கேளுங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. கண்களை மூடி நல்லா இயேசுவே வாயை திறந்து வைராக்கியத்தோடு கர்த்தரை தேடுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏதோ ஒரு மனுஷன் நம்ம தலையில கையை வச்சோன்னு பேய துரத்துறாரு, அந்த நேரத்தில் போவோம். அது அவன்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தினால. ஆனா மீண்டும் வந்து பற்றி கொள்ளுதுன்னா அந்த இருள்னால. இப்ப நீங்க வெளிச்சத்தை கேளுங்க. நல்லா கேளுங்க. வெளிச்சத்தை கேளுங்க.
நான் வெளிச்சத்தில் நடக்க எனக்கு கிருபை தாங்க. இயேசுவே, நாங்கள் வெளிச்சத்திலே நடக்க, நான் வெளிச்சத்திலே நடக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஓ, எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துவீராக. எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துவீராக. எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்துவீராக. ஓ, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி ஆண்டவரே, விடுதலையாக்கும் வெளிச்சத்தின் அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பிசாசெல்லாம் இப்போ பயந்துட்டு நிக்குது. நிறைய ஆவிகள், ஐயோ இந்த சீக்கிரட் அந்த ஆளு சொல்லித்தரானே, பேய்கள் எல்லாம் கதறி வெளியாகுது. நிறைய வெளியே போகுது. ஆமா ஆமா, ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு நேராக ஓ வார்த்தையின் பட்டயம் பரலோகத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபையிலே கர்த்தர் அதை அந்த கிருபையை கொடுக்கிறாரு. கேளுங்க 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 கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பாவை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, விடாமல் நான் கேட்பேன், எனக்கு வெளிச்சம் வேண்டாம் ஆண்டவரே. கேளுங்க, நம்ம வெளிச்சத்தை கேட்ப எல்லாம் கண்ணை மூடி கேளுங்க. ஆமா, கண்ணை திறக்க வேணாம், கண்ணை மூடி அப்பா இயேசுவே எனக்கு வெளிச்சத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த வெளிச்சத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். அந்த விடுதலை வெளிச்சத்துல தான் விடுதலை இருக்கு, வெளிச்சத்துல தான் விடுதலை இருக்கு. நான் என்ன பாவம் மறைஞ்சிருந்து செஞ்சாலும் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உன் குடும்பத்தை கர்த்தர் தலைகீழா மாற்றிடுவார். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் வந்துடும். நீங்க செய்கிற தொழில் ஆசீர்வாதம் வரும், நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல ஆசீர்வாதம் வரும். நிறைய ஆசீர்வாதத்தை கரங்கள்ல அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஆமா, அதுதான் வெளிச்சம், அதுதான் அந்த வெளிச்சம். என்னை நெருக்குகையில் அவர்கள் இடறி விழுந்தார்கள். ஆமா, வெளிச்சம் வந்தா எவனாலும் நிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறவனால நிக்க முடியாது. இன்னைக்கு கேளுங்க, இயேசுவே இந்த வேதம் என்ற வெளிச்சம் எனக்குள்ளாக நீங்க தாங்க. கிறிஸ்து என்னும் வெளிச்சம் எனக்குள்ளாக கடந்து வரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, ஒப்பு கொடுங்க. இது நல்லா ஒப்பு கொடுக்கிற நேரம். நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க போகும் பொழுது ஒரு பெரிய விடுதலை தான், ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். ஆமா, எல்லாம் கேளுங்க கேளுங்க. வெளிச்சத்தின் தெய்வமே நீர் இறங்குவீராக. கேளுங்க, வெளிச்சத்தின் ஆவியானவரே, வெளிச்சத்தின் ஆவியானவரே எங்கள் மீது இறங்குவீராக. கேளுங்க, என் தொழில்ல ஆமா என்னென்ன தடையெல்லாம் இருக்கோ அதுல வெளிச்சம் இறங்கணும்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ளார வெளிச்சம் வந்துருச்சுன்னா அந்த தடை மேல எல்லாம் வெளிச்சம் இறங்கிரும். ஆமா ஆமா, இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருங்க, இயேசுவே வெளிச்சத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வெளிச்சம் இந்த இரவு நேரத்தில் எங்களை ஆட்கொள்ளட்டும். நேரலையில பார்த்துட்டு இருக்கவங்களாம் கேளுங்க, நேரலையில பார்த்துட்டு இருக்கவங்களாம் கேளுங்க. இன்னைக்கு வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, இன்னைக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். பரிசுத்தத்தில தான் அந்த வெளிச்சம் வரும். ஆமா, அந்த வெளிச்சத்தை கேளுங்க. ஓ, அந்த வெளிச்சம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே ராஜா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலெல்லாம் இயேசுவுடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேலெல்லாம் ஆண்டவரே கட்டுக்களை உடைக்கும் ஒரு வல்லமை,
கட்டுக்களை உடைக்கும் ஒரு வல்லமை, கட்டுக்களை உடைக்கும் ஒரு வல்லமை ஓ இப்பொழுது இறங்கட்டும். ஓ மகிமை மகிமை மகிமை, உம்முடைய கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். ஒப்பு கொடுக்கிறவர்கள் மீது ஒரு வல்லமையின் அக்கினி, ஒப்பு கொடுக்கிறவர்கள் மீது ஒரு வல்லமையின் அக்கினி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. யாரோ ஒரு நபருக்கு அடிக்கடி எரிந்து போன துணிகள் சொப்பனத்திலே வந்து கொண்டிருக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். அதன் மூலமாய் அடிக்கடி நீங்கள் பாவத்திலே விழுவதும் எழும்புவதும், பாவத்திலே விழுவதும் எழும்புவதுமாய் இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் கைகளின் பிரயாசம் விரயமாய் கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்படி யார் ஆண்டவரே நேரலையை பார்க்கிறவர்களாக இருந்தால், இங்கே இருக்கிறவர்களாய் இருந்தாலும், யாருக்கு பிடிக்கப்பட்ட கிரியைகள் தொட்டு கொண்டு இருக்கிறதோ, வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட கிரியையை நான் எரிக்கிறேன், அபத்தமாக்குகிறேன் சொல்லி ஜெபிங்க. எல்லாம் வாயை திறந்து ஜெபிங்க. உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால இப்படியாப்பட்ட பலவீனங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இப்படியாப்பட்ட சத்துருவின் கிரியை இப்பொழுதே எரிந்து செயலிழக்க செய்கிறேன் in the name of Jesus. Hallelujah hallelujah hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இப்ப நம்ம விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் இந்த நல்ல மாலை வேளையிலே உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டங்கள் எல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் பிசாசு பலன் இழந்து போயிருப்பான். ஆமா, நீங்க இந்த வார்த்தைக்கு, என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என்ற வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்கும் பொழுது, அதை சொல்லி செபிக்கும் பொழுது, உங்க வழியை கர்த்தர் ஆசீர்வாதமான வழியாய், அந்த வழியில பாலும் தேனும் ஓடும், அந்த வழி மிக ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, இதை நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமா ஆமா. இப்ப நம்மளுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் எல்லாம் இப்ப எரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படட்டும் சொல்லி நீங்க ஜெபிக்க போறீங்க. நம்மளாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். வேலைக்கு விரோதமா செயல்படுகிற கிரியை, திருமணத்துக்கு விரோதமா செயல்படுகிற கிரியை, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா செயல்படுகிற கிரியைகள், பண விரயங்களை உண்டாக்குகிற கிரியைகள், இன்னும் வேலையே இல்லாதபடிக்கு செய்யப்பட்ட சத்துருவின் போராட்டங்கள், அந்த கிரியெல்லாம் அழிக்கப்படணும். அதெல்லாம் இப்ப நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். வியாதி மூலமா பண விரயத்தை உண்டாக்குற ஆவிகள், இன்னும் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணி பண விரயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற கிரியைகள், யூட்ரஸ்ல இருக்கிற கிரியைகள், பிரைனை தொடுகிற கிரியைகள், ஆமா சரியா உங்களை இயக்க முடியாதபடிக்கு படிப்புக்கு விரோதமா செயல்படுகிற கிரியைகள், குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா நடத்த முடியாதபடிக்கு, கணவன் மனைவிக்குள்ளாக ஒற்றுமை இல்லாதபடிக்கு செயல்படுகிற கிரியைகள், இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற முடியாதபடிக்கு தடைகளை உண்டாக்குகிற கிரியைகள், இன்னும் கர்ப்பத்தின் கனிக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள், இது எல்லாம் எரிஞ்சு போட்டும் சொல்லி இப்ப நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போறோம். இயேசுவே, எனக்கு உம்முடைய வல்லமையின் அதிகாரம், ஆண்டவரே வார்த்தையின் வல்லமை என்ன நிரப்பட்டும் சொல்லி ஜெபிச்சு இப்படிப்பட்ட கிரியைகளா இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமா செயல்படுகிற இந்த கிரியைகள் எரிஞ்சு போட்டும் சொல்லி இப்ப எல்லாம் எரிச்சு ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க, நல்ல சத்தமா ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இவர்களோடு நான் இணைந்து ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் எரிக்கப்படட்டும். ஆமீன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் எரிக்கிறோம், எல்லாவற்றையும் எரிக்கப்படட்டும். வேலைக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் எரிக்கப்படட்டும். ஆமீன் சொல்லுங்க. அது அப்படியே கர்த்தர் செய்வார்.
எல்லா உயர்வுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் எரிக்கப்படட்டும். எல்லா கர்ப்பத்தின் கனிக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் எரிக்கப்படட்டும். எல்லா அந்தகார தீய சக்திகள் எரிக்கப்படட்டும். எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே இப்பொழுது எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற கிரியைகளை எரிக்கிறேன்னு சொல்லுங்க. எரிக்கிறேன்னு சொல்லுங்க. வயிற்றில் இருக்கிற மருந்துகள்லாம் இயேசுவின் நாமத்தினால எரிஞ்சு போட்டுன்னு சொல்லி ஜெபிங்க. இருளின் ஆதிக்கம் மூலமாய் வந்த வயிற்றில் இருக்கிற மருந்துகள், இருளின் செயல்பாடுகள் மூலமாய் ஆண்டவரே செயல்படுகிற வயிற்றில் இருக்கிற மருந்துகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இப்பொழுதே எரிக்கிறேன் ஆண்டவரே. யூட்ரஸ்ல இருக்கிற மருந்துகள், பிரெயின்ல இருக்கிற மருந்துகள், ஹார்ட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிற மருந்துகள், இரத்தத்தில் இருக்கிற பிசாசின் வித்துக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எரிக்கப்படட்டும். In the name of Jesus I pray Lord. Hallelujah. கட்ட முடிய வீடு கட்ட முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற வெள்ளி சூனிய மந்திரவாத கிரியை இந்த இரவுல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு 5 பேர் ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு. அந்த 5 பேரு உங்க வீடை கட்ட முடியாதபடிக்கு கட்டின வீடு பாதியா நிக்கிறது, சிலர் அஸ்திபாரம் பாதியா நிக்கிறது, இப்படி சில கட்டின வீட்டுக்குள்ளார இருக்க முடியாதபடிக்கு செயல்படுகிற கிரியை, இதெல்லாம் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஜெபிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி உங்களுடைய வீட்டுக்கு விரோதமா செயல்படுகிற கிரியையை இப்ப நான் எரித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் அந்த கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும் சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் நல்லா ஜெபிங்க. உங்களுடைய உயர்வுக்கு விரோதமா, ஆமா ஆசீர்வாதத்துக்கு விரோதமா செயல்படுகிற கிரியைகளை எரிக்கப்படட்டும், எல்லாம் எரிக்கப்படட்டும். ஓ தகப்பனே, அந்த வீட்டுக்குள்ளாக போக முடியாதபடிக்கு எங்கெங்க மாந்திரிக கிரியைகள் செயல்படுகிறதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை நிமித்தமாய் இப்பொழுதே அந்த கிரியை அழிக்கப்படுவதாக. In the name of Jesus I pray Lord. Hallelujah. இப்பொழுதே அது எரிக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த அந்தகார தீய சக்திகள் எல்லாம் இப்பொழுதே எரிஞ்சி செயலிழக்க செய்கிறேன். பூமிக்கு அடியிலே எங்கெங்கெல்லாம் புதைக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த தகடில எழுதப்பட்டு இருக்கிறதோ அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கப்பட்டு செயலிழந்து போகட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அத்தனையும் இயேசுவின் இரத்தத்தினாலே எரிக்கப்பட்டு செயலிழந்து போகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். Hallelujah, 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 hallelujah. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரத்திலிருந்து ஒரு பெரிய மேன்மையை, உயர்வை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமா, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். வெளிச்சம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும். வெளிச்சம் ஒரு மனிதனை பிரகாசிக்க பண்ணும். வெளிச்சம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். வெளிச்சம் ஒரு மனிதனை உயர்த்தும். வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம். இன்றைக்கு அந்த வெளிச்சத்தின் நிமித்தமாய் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். In the name of Jesus. Hallelujah. இப்பொழுது இந்த கடைசி நேர ஜெபத்திலே யாரெல்லாம் கரங்கள்ல தண்ணீரை எடுத்துக்கொள்றீங்களோ தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க. நேரலையில் இருக்கவங்க, இங்க இருக்கிறவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த தண்ணீரெல்லாம் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இயேசுவே, அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமா, அக்னியா என் தேவன் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா இயேசுவே, யாரெல்லாம் கரங்கள்ல தண்ணீர் வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய், அக்னியாய் இப்பொழுதே மாற்றும். In the name of Jesus I pray Lord. இப்பொழுதே அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய், அக்னியாய் மாற்றப்படட்டும். அது எங்கேயெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ கர்த்தாவே, அங்கேயெல்லாம் உம்முடைய வல்லமை இறங்கி விடுதலையாக்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அங்கேயெல்லாம் உம்முடைய அக்கினி இறங்கி செயல்படட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையோடு இணைந்து ஜெபித்து தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு விடுதலையாக்கப்பட ஆவியானவர் இன்று முதல் இறங்கி கிரியை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜா, யார் யார் கையில் பர்ஸ் வச்சிருக்கீங்களோ, பணம் வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் வெளிச்சத்தின் ஆவியானவர் தொடணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. பிளஸ் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, உங்கள் வெளிச்சம் என்னை ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, உங்கள் வெளிச்சம் என்னை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ராஜா, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. என் கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, பண விரயம், பிசாசின் கிரியைகள், ஆமாம், என் கை ஆசீர்வாதமாக இல்லாதபடிக்கு கரங்களை தொடுகிற கிரியை எல்லாம் எரிஞ்சு போட்டு சொல்லி எல்லாம் ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே ராஜா, யாரெல்லாம் கரங்களிலே ஆண்டவரே பணத்தை வைத்து ஜெபிக்கிறார்களோ, பர்ஸை வைத்து ஜெபிக்கிறார்களோ, அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இறங்கி கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிச்சத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, கர்த்தர் நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமா, இப்ப எல்லாம் கரங்களை உயர்த்திக்குங்க. கர்த்தாவே, நான் செய்கிற பிரயாசங்கள், நான் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க. இயேசுவே, நான் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்க, 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 கேளுங்க. என் கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ராஜா, என்னுடைய கரங்களை ஆசீர்வதிங்க. கேளுங்க, கேளுங்க. என் கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு வெளிச்சம் இறங்கட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கரத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு வெளிச்சம் இப்பொழுதே இறங்கி விடுதலை கொடுக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். கரங்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஓ, ரெட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே நீர் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவீங்களா? இயேசுவே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ராஜா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜா, ஹல்லேலூயா. எல்லா இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவே, தேங்க்யூ லார்ட். Thank you Jesus, 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 thank you Jesus. Hallelujah.
Jesus Christ, we pray, Lord. Let your name be glorified in the name of Jesus. Ayya வாழ்க 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 இயேசுவின் மேலான நாமம் இன்றைக்கு வாழ்க ஆண்டவரே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வெளிச்சம் எப்பொழுதும் எங்களை ஆட்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவின் இரத்தத்தினால் நீர் முத்தரிப்பீராக. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க தலை மேல உங்களுடைய கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீர் முத்தரிப்பீராக தேவனே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீர் முத்தரிப்பீராக. ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீர் முத்தரிப்பீராக. எங்கள் சத்துருக்களின் நிமித்தம் நாங்கள் செவ்வையான பாதையிலே நடக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். ஒரு நேரலையிலையும் இருக்கிறவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட். 1ஆம் தேதியிலிருந்து காலை 5:30 மணிக்கு 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரையும் நம்மளுடைய சபையிலே கிருபையின் கூட்டம், வருட இறுதியின் கிருபையின் கூட்டம் 21 நாட்கள் நம்ம நடக்க இருக்கிறோம். அதனால கிருபையின் கூட்டத்திலே காலையில் 5:30 மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து காலையில கிளம்பி வந்துடலாம். 5:30லேருந்து 6:30 யாருக்கும் இண்டிவிஜுவல் ப்ரேயர் கிடையாது. ஏன்னா சிலர் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு போகிறதுக்கு இருக்காங்க, சிலர் வந்து வேலைக்கு போகணும். அதனால் வாங்க, வந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஆசீர்வாதத்தோடு செல்லுங்க. நிச்சயமாக இந்த 21 days வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற நீங்கள், ஆன்லைனில் தூரத்தில் இருக்கிற காலையில் 5:30க்கு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் எல்லாருக்குமே இது ஆசீர்வாதம். சபையில் இது நடக்குது. இப்போ நாங்கள் ஸ்டுடியோவில் அதை நாங்கள் நடத்தலை, சபையில் நடத்துகிறோம். ஏன்னா நேராய் வரும் பொழுது அது இன்னும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்காகவே இந்த கூடுகை பிளஸ்ஸிங் ப்ரேயர்
கிருபையின் கூட்டம் காலையில் 5:30லேருந்து 6:30. 6:30க்கு மேலே யாரும் என்ன பண்ணக்கூடாது, பாஸ்டர் முகத்தில் முழிக்கவே முழிக்காதீங்க. ஆமாம் அப்படியே போயிட வேண்டியது தான். இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நம்ம பார்க்க வர போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஜெபித்து